ஹாய்! இந்த வீடியோல நம்ம டெய்லியும் வந்து குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைமான அ சாப்பிடுற இந்த டயத்துல வந்து நம்ம எப்படி குழந்தைங்கள வந்து பேச வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். ஸோ நம்ம வந்து மீல் டைம் அப்ப வந்து நெறையா அ டைம் வந்து நம்ம வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவோம். காலையில, மதியானம், ஈவினிங், நைட்ன்னு அதிகமான டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றதுனால, நம்ம அந்த டயத்துல வந்து நம்ம குழந்தைங்க கூட நெறையா வந்து கான்வர்சேஷன் பில்டப் பண்ண முடியும். ஸோ அதில வந்து நம்ம சொல்லி தர்றதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஆக்ஷன் வித் ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம இந்த மாரி ஒரு பவுல் குடுத்துட்டு, குழந்தைங்க கிட்ட வந்து இப்டி இப்டி அ அ பண்ணு, இந்த ஆக்ஷன் பண்ணு அப்டின்னு சொல்லி நம்மளும் வந்து ஒரு பவுல் வந்து இந்த மாரி பவுல் அண்ட் ஸ்பூன் நம்ம கையில வச்சுக்கிட்டு, குழந்தைங்க கையிலயும் இந்த மாரி ஒரு பவுல் அண்ட் ஸ்பூன் வச்சு குடுக்கணும். ஸோ அப்ப வந்து நம்ம செய்யறத பார்த்து குழந்தைங்களும் வந்து இமிட்டேட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இமிட்டேஷன் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தான், அடுத்து வந்து வேர்ட் இமிட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்ததா வந்து செகண்ட் லெவல்ல வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஜெஸ்டர் வந்து சொல்லிக் குடுக்கலாம். ஸோ இதுல வந்து குழந்தைங்கள வந்து, "உனக்கு தோசை வேணுமா? இல்ல இட்லி வேணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, குழந்தைங்களுக்கு வந்து வேணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்து தலையாட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்படி நம்ம செய்யறத பார்த்து அவங்களும் வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. "இப்படி இப்படி பண்ணு, இல்ல இப்படி வேண்டாம்மா, இப்படி பண்ணு" அப்படின்னு சொல்றத பார்த்து குழந்தைங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா வந்து "உனக்கு என்ன வேணும்? என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? காமி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்டி அவங்களுக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ வந்து இப்டி பாயிண்டிங் பண்றதுக்கும் வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். அப்புறமா வந்து டேபிள வந்து இப்டி தட்டு டப் 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 டப்ன்னு நம்ம பண்றத பார்த்து குழந்தைங்களும் வந்து தட்டுவாங்க. அது வந்து இப்டி இப்டி நாக் பண்ணு, நாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரண்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து இமிட்டேட் பண்றதுக்கு சொல்லிக் குடுக்கலாம். அப்புறமா சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா வந்து அ போகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து குழந்தைங்க வந்து அம்மாவ வந்து தூக்க வைக்க சொல்லுவாங்க. "அப்ப நீ இப்படி கைய தூக்கு, அப்பதான் நான் தூக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அடுத்ததா 3 லெவல் வந்து நான் வெர்பல் மூவ்மெண்ட் யூசிங் ஃபேஷியல் இல்லன்னா வந்து ஓரல் மசில்ஸ யூஸ் பண்ணி எப்படி சொல்லி தருதுங்கிறத பார்ப்போம். வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாஜரேட்டட் ஓப்பனிங் அண்ட் குளோசிங் ஆஃப் த மவுத் வந்து சொல்லிக் குடுக்கலாம். "சாப்பிடலாமா? இதான் வேணுமா உனக்கு? வாய் திற. ஆ இப்படி காமி" அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு காமிச்சு குழந்தைங்களுக்கு செய்ய சொல்லலாம். ஆ, ம், ஆ, இந்த மாரி மூவ்மெண்ட் வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம பிஸ்கட் சாப்பிடுற மாரி இப்படி இப்படி கடி, அ அ அ அப்படி கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இமிட்டேட் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து லிப்ஸ வந்து இப்படி மூவ் பண்ணி காமிக்கலாம். "இப்படி பண்ணு" அப்படின்னு சொல்லி செய்ய வைக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கே. இப்படி டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி லிக் பண்றதுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா வந்து நம்ம வந்து ஃபுட் வந்து "நீ பாரு சுடுது, அ ஊது" அப்படின்னு சொல்லிட்டு, இப்படின்ட்டு ஊதுறதுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா நம்ம வந்து வோக்கலைசேஷன் வந்து சொல்லி தரலாம். ஸோ அதில வந்து நம்ம இப்படி ஜூஸ் குடிக்கும்போது, "இப்படி குடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லி தரலாம். இல்லன்னா நம்ம குடிச்சு முடிச்சோனவே அப்படி அந்த மாரி ஒரு எக்ஸ்ஹலேஷன் வந்து குடுக்குற மாரி நம்ம வந்து இமிட்டேட் பண்றதுக்கு சொல்லி தரலாம். அப்புறமா வந்து யம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்ங்கிற சவுண்ட் வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா 5த் லெவல்ல வந்து நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் வந்து சொல்லிக் குடுக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம அ டெ சாப்பாடு வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, யம்மி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சொல்லி தரலாம். இல்ல பிடிக்கல அப்படின்னா வந்து சீ 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 அப்படின்னு வந்து வேர்ட் வந்து சொல்ற மாரி சொல்லி தரலாம். இல்ல சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும்போது இப்படி கீழ சிந்திருச்சுன்னா, "ஓ நோ! அச்சச்சோ!" அந்த மாதிரியான எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அதில நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா, குழந்தைங்க வந்து வேர்ட வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து இமிடேஷன் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா தானா வந்து குழந்தைங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில வந்து நம்ம அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு புடிச்ச ஃபுட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப தோசை பிடிக்கும் அப்படின்னா, தோசை வச்சுட்டு, "ஏய் இது பாரு இது என்னது? யம்மி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி லுக்கோட இப்படி பார்க்கும்போது, குழந்தைங்க வந்து "தோசா" அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியா நெறையா அ அவங்களுக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ வச்சுக்கிட்டு வந்து, டேஸ்டி, சாக்லேட் அந்த மாரி வந்து நம்ம ஏதாச்சும் மாத்தி மாத்தி வந்து சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா 7த் லெவல் வந்து நம்ம ஃபங்ஷனல் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு சொல்லிக் குடுக்கலாம். ஸோ இந்த மாரி சாப்பிடுற டயத்துல நம்ம சொல்லிக் குடுக்குறதுக்குன்ட்டு ஒரு 4 டூ 5 வேர்ட்ஸ் வந்து வச்சுட்டு, அதையே நம்ம டெய்லியும் வந்து அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வேர்ட்ஸ் வந்து குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப வந்து இங்க பாரு ஸ்பூன் அப்படின்னு வேர்ட் சொல்லலாம். இல்ல பவுல் வந்து சொல்லிக் குடுக்கலாம். இல்லன்னா வந்து டம்ளர் சொல்லிக் குடுக்கலாம். தண்ணி சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அந்த மாரி நெறைய வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அத வந்து சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா 8த் லெவல் வந்து நம்ம ஃப்ரேசஸ் யூஸ் பண்றதுக்கு சொல்லி தரலாம்.
இப்ப வந்து குழந்தைங்க வந்து ஒரு 35 டூ 40 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபங்ஷனலா யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம அடுத்தது வந்து ஃப்ரேசஸ் லெவல்ல வந்து குழந்தைங்க பேசுறதுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அம்மா தோசை தா, அ இல்லைன்னா யம்மி தோசா, அந்த மாரி வந்து ஒரு ஃப்ரேஸா வந்து சொல்றதுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.